நீங்கள் சேனல் கவலைப்பட்ட அளவுக்கு கூட அதிமுக கவலைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. அவர் சௌரியமாக இருக்கார். போகிறவங்கெல்லாம் போங்கப்பா. இன்னும் ஒரு வழி அனுப்பு விழா தான் நடத்தல எடப்பாடி பழனிசாமி. அதிமுக நிமிர்ந்து எழுவது கடினம் என்பது என் பார்வை. ஏனென்றால் எக்ஸோடஸ் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, பழுத்த மரத்தை நோக்கி பறக்கிற பறவைகளைப் போல புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, உள்ளாட்சி தேர்தலில் சீட்டை வாங்கிடலாம், எம்பி தேர்தலில் அவர் தேவைக்கிட்ட கிட்ட ஒரு கூட்டணி இருக்கும், எம்பி தேர்தலில் இங்கேருந்து போன 10 பேருக்கு ஒரு 4 பேருக்காவது சீட்டு கொடுக்க மாட்டாரா? இப்படி மரம் தேடி பசுமையான இடம் தேடி பறக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தலில் 7 தொகுதியில் டெபாசிட் அவுட்டு, 13 எம்பி தொகுதியில் 3வது இடம், 84 சட்டமன்ற தொகுதிகளில் 3வது இடம். ஸோ இட் இஸ் கண்டினியூங் டிக்ளைன். அதாவது தொடர் சரிவு. சரிவிலிருந்து நிமிர்வதற்கான எந்த சமிக்ஞையும் கிடையல. ஆனால் நீங்கள் சொன்னது போல கரைந்து கொண்டிருக்கிறது இல்லை, கும்பல் கும்பலாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது நிமிர்ந்துரும்னு நான் நினைக்கல. அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அந்த கட்சியினுடைய இன்றைய ஒரே பலம் எடப்பாடி பழனிசாமி அல்ல, இரட்டை இலை சின்னம். அந்த கட்சியினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம். அந்த சின்னம் அட் தி மெர்சி ஆஃப் பிஜேபி முன்பு கிடைத்தது என்பது தனி கதை. அவரே சொன்னார், திரு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட். அவரே அதை புரிந்து கொள்ளாதது தான் அதனுடைய கோளாறு. அந்த கட்சியின் கோளாறு என்னன்னா, அவர் தன்னை இன்னொரு ஜெயலலிதாவாகவும் தன்னை இன்னொரு எம்ஜிஆராகவும் நினைத்து கொண்டிருக்கிறார். நினைத்து கொண்டிருப்பது மட்டும் இல்லை, எனக்கு நல்லா தெரியும், பக்கத்தில் இருக்கக்கூடிய சில துதிபாடிகள் அம்மா மாதிரி உங்களுக்கு சாதாரண பொம்பளைங்க ஓடி வர்றாங்க, எவ்வளோ சிம்பிளாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. இதில் மயங்கி, துதிபாடிகளின் பேச்சில் மயங்கி குறை சொல்பவர்களை அருகிலேயே வைத்துக்கொள்வதில்லை என்பதில் தீர்மானமாக இருந்து விட்டார். 6 பேர் போய் சொன்னார்கள், அமித்ஷா அழைத்து சொன்னார், எதையுமே கேட்கவில்லை. வீழ்ச்சியின் தொடக்கம் 2001 தொடங்கியது, தொடர் வீழ்ச்சி. ஆகவே அந்த கட்சி நின்றுவிடும், இரட்டை இலையால் அந்த கட்சி காப்பாற்றப்படும் என்று திரு ராமகிருஷ்ணன் நம்பலாம். எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இப்போது மங்கிவிட்டது.